வணக்கம். நான் சரஸ்வதி மோகன்ராஜ் பேசுகிறேன். இப்போ இது வந்து மாங்காய் வத்தல் இது. மாங்காய் வந்து வத்தல் போடும்போது மழை வந்துருச்சு. அதில நனைஞ்சி கொஞ்சம் வீணா போயிடுச்சு. அந்த வத்தல வந்து நான் குழம்பு வச்சுக்கலாம் சொல்லிட்டு தனியா எடுத்து வச்சுருக்கேன் தாளிக்காம. மீதி மாங்காயெல்லாம் வந்து மே மாதம் போட்டு அத வந்து மிளகாத்தூள் போட்டு கலக்கி வச்சுருவேன். உப்பும் மிளகாத்தூளும் போட்டு கலக்கி வச்சுருவேன். இப்போ இது வந்து இதில மாங்காய் வத்த குழம்பு வைக்கலான்னு எடுத்துருக்கேன். 1 கிண்ணம் மாங்காய் வத்தல், அதுக்கேத்த 4 பேருக்கு உண்டான தக்காளி, வெங்காயம், 1 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் மஞ்சாத்தூள், உப்பு. இத வந்து குழம்ப கூட்டிட்டு அதுக்கப்புறமா போட்டுக்கலாம் மிளகாத்தூளு. இப்போ எண்ணெய் வச்சு சட்டி வச்சு கடுகு போட்டுட்டு சின்ன ஸ்பூனில் கடுகு போட்டாச்சு. இப்போ இந்த வெங்காயத்தை பொன்னிறமாக வதக்கிடலாம். நாங்கள் 4 பேருன்றதுனால 4 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், பூண்டை நசுக்கி கொஞ்சம் தட்டிக்கிட்டேன். ஏன்னா எங்கள் பசங்க சாப்பிடாதுங்க. அதனால் பொன்னிறமாக ஆற வரைக்கும் வெங்காயத்தை வதக்கிட்டு இப்போது இதில் வந்து தக்காளியை போட்டு வதக்கிட்டேன். அதுலேயே வந்து மஞ்சத்தூள், உப்பு எல்லாத்தையும் போட்டாச்சு. அதனால் உப்பு பத்தலைன்னா நம்ம வேணும்னா போட்டுக்கலாம். ஃபுல்லாக வச்சு இதை வதக்கி புளி தண்ணி கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருந்தேன் எலுமிச்சை சைஸுக்கு, அதை கரைச்சி ஊற்றியாச்சு. இப்போ இது கொதிக்க விடலாம். இதுக்கு தேவையான தண்ணி வந்து கொதிக்கிறதுக்கு நம்ம புளி வந்து எவ்வளோ எடுத்தோமோ அந்த அளவுக்கு நம்ம தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். இது வந்து அரிசி கழுவின தண்ணி, அதை எடுத்து வச்சுருக்கேன். அதுதான் நான் குழம்பு வைப்பேன், ரசம் வைப்பேன். இப்போ இதையும் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருவோம். இது கொதித்ததுக்கப்புறம் வெங்காயம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம மாங்காய் வத்தலும் ஒரு சின்ன ஸ்பூனில் மிளகாத்தூள் போட்டுடுறேன். மிளகாத்தூள் வந்து கூட்டி வச்சுட்டு தான் அந்த குழம்பு கூட்டி வச்சுட்டு தான் போடணுன்னு எடுத்து வச்சுருந்தேன். இப்போ அதையும் போட்டாச்சு. அதுக்கப்புறம் இது கொதிக்க விட்டு இதில் மாங்காய் வத்தலை போட்டு கொஞ்சோண்டு வெல்லம் போட்டு இறக்கிடலாம். அதுதான் மாங்காய் வத்த குழம்பு. இது கொதிச்சிருச்சு. இப்போ மாங்காய் வத்தலும் வெல்லமும் போட்டு இதை ஒரு கொதி விட்டு இறக்கிடுவோம். அவ்வளோதான். இதை நல்லா கொதிக்க விட்டு இறக்கிடலாம். இந்த கொதிக்குது பாருங்கள், இந்த அளவுக்கு கொதிக்கணும். இது வந்து இந்த வத்தல் வந்து கொஞ்சம் மெலிசாக இருந்துச்சு. அந்த சதைலாம் வந்து மழையில் வந்து நனைஞ்சு போயிடுச்சு. வெறும் தோல் தான் இருந்துச்சு. அதனால் நான் வந்து தண்ணியில் ஊற வைக்கல. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.